கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு மகனுக்கு வாப்பா சொன்னார், மகன் இப்போ நீ கல்யாணம் முடிச்சுக்கிறது யாரோ பெற்ற ஒருத்தி ஊராட பிள்ளை, அது தலையை தடவு, ஒன்றை பிள்ளை தானா வளரும், பொண்டாட்டியை நல்லா வச்சுக்கோ, அதில் வளர ஒன்றை பிள்ளை நல்லா இருக்குமுங்கிறதான் பழமொழி சொல்லுவாங்க. பழையவங்க என்ன சொல்லுவாங்கண்டா, இந்த மசட்டை இசா கேட்குறதெல்லாம் கொடுத்துடணும்ப்பா என்று சொல்லுவாங்க. உண்மையில் அதில் என்ன இருக்குதுண்டா, ஒரு மனைவி கர்ப்பம் அடைந்து பெற்றெடுக்கும் வரைக்கும் அவளோட மனநிலையை ரொம்ப பாதுகாத்து கொள்ளணும். அந்த நேரத்தில் அழுதால், அந்த நேரத்தில் பிரச்சனைப்பட்டால், அந்த நேரத்தில் குழம்பினால் அந்த குழந்தையை தாக்கும். இது நான் யூனிவர்சிட்டியில் டெவலப்மெண்ட் சைக்காலஜி படிக்கும்போது எனக்குள்ள மனசுக்குள்ளே இருந்துச்சு, இதெல்லாம் ஒரு தியரி, இதெல்லாம் ஒரு படிப்பு இருக்குமா என்று இருந்துச்சு. ஆனால் நான் கவுன்சிலர் ஆனதுக்கு பின்னால் என்னட்ட இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கேஸ் வந்துச்சு. ஒரு எடியூகேட்டான ஒரு ஃபேமிலி, வாப்பா ஒரு அரச உத்தியோகத்தர், உம்மா வீட்டில் தான் இருக்கிறா, ஆனால் நல்லா படித்த ஃபேமிலி, இருக்கக்கூடிய ஏரியாவும் கிழக்கு மாநிலத்தில் நல்ல ஒரு எல்லாம் படித்தவங்க இருக்கக்கூடிய ஒரு சூழல். அப்போ அந்த பிள்ளை என்ற மகன் படிக்கிற அதே ஸ்கூலில் ஆண்டு நாள் படிச்சுக்கிட்டு இருக்குது. அப்போ டீச்சர்ஸ் சொல்கிறாங்க, இந்த பிள்ளை வெரி ஸ்லோவாக இருக்குது, ஆனால் கேட்டால் பதில் சொல்லுது, எழுத மாட்டேங்குது, ஓரமாக போய் உட்கார்ந்து சோகமாக இருக்குது, ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ ஸ்கூல் கவுன்சிலர் ட்ரை பண்ணி பார்க்குறாரு, முடியலை. அப்போ அவர் என்கிட்ட கேஸை தரார். நானும் போய் பார்த்துட்டு இதை கொஞ்சம் மெனக்கட்டு தான் பார்க்கணும்னு சொல்லி பேரண்ட்ஸை தொடர்பு கொண்டு வீட்டை பிள்ளையை கூட்டிகிட்டு வாங்க, இந்த கவுன்சிலிங் சென்டருக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். பிள்ளையை கொண்டு வந்துட்டாங்க. பிள்ளையை விசாரித்து பார்த்ததில் அந்த பிள்ளைக்கிட்ட இருக்கக்கூடிய நடத்தை மாற்றங்கள், ஏதோ ஒன்று இழந்த மாதிரி ஒரு தவிப்பு, அந்த பிள்ளையோட முகத்தில் இந்த 2 புருவமும் இப்படி சேர்ந்து சுருங்கி ஒரு அதிர்ச்சியை சந்தித்த ஒரு ஆளை முகம் மாதிரி பெரும்பாலும் அந்த முகம் இருக்கிறத நான் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளுக்கு கவுன்சிலிங் செய்கிறது, ரோல் பிள்ளை விளையாட விட்டு அந்த விளையாட்டில் அந்த என்ன பாத்திரத்தை எடுக்குது, என்ன மாதிரியான பாத்திரத்தை எடுக்குது, அதில் எப்படி அவங்களோட பிஹேவியர் இருக்குதுங்கிறத பார்த்து தான் மைண்டை ரீட் பண்ண முடியும். அப்படியெல்லாம் விளையாட விட்டும் எனக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ அந்த தாயிடத்தில் அந்த பிள்ளைகளை விளையாட விட்டு பேசிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளையில் உள்ள மாற்றங்கள் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டேன். அவள் சில அதிர்ச்சியான விஷயத்தை தந்தா உண்டு. அவள் சொன்னால், இந்த பிள்ளை என்ன செய்தாண்டா, திடீரெண்டு ஒரு 2 வாரத்தில் ஒரு மாதத்தில் திடீரெண்டு எழும்பி உம்மாட கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு வாப்பா உம்மா கடிக்காரன் பிள்ளை கத்துது. பாப்பா உம்மா கடிக்காரன், இல்லை மகள், இல்லை மகள், இன்னும் பாப்பா படுக்கிற இங்கே பாருங்க அப்படின்றோன்னா வாப்பா எழும்பி, என்ன மகள், நான் நீங்கள் சண்டை பிடிக்கிறதா அடிக்கடி என்று கேட்டேன். இப்படி கேட்பீங்க என்று எனக்கு பயமாக இருக்கு மௌலவி, நாங்கள் சரித்திரத்தை சண்டை பிடிச்சதே கிடையாது, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது மௌலவி. அப்போ நாங்கள் பக்கத்து வீட்டில் புருஷன் பொண்டாட்டி சண்டை பிடிச்சிருக்கிறாங்களான்னு. இல்லே மௌலவி, அந்த ஏரியாவே அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி வீட்டில் நாடகம் டிவி படம் பார்ப்பீங்களா, எங்கள் வீட்டில் டிவியே இல்லை மௌலவி, நாங்கள் அதை வச்சா புள்ள வளர்க்கலாண்டு வைக்கல மௌலவி. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அந்த பிள்ளை ஜாமத்தில் எழும்பி கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு உம்மா வாப்பா கடிக்கிறான், வாப்பா உம்மா கடிக்கிறான்ட்டு அந்த பிள்ளை சொல்லுது. 2வது இவன் இன்னொரு விஷயத்தை சொல்கிறான். அந்த பிள்ளை மௌலவி ஒரு விளையாட்டை விரும்பி விளையாடுது மௌலவி, அழுகுறாவ. என்ன விளையாட்டு, நான் ஒரு நாள் வீட்டை மூத்த மகள் இருக்கிறா, அவள் கிளாஸ் போகிறா, இருந்துக்கோ மகள் பக்கத்து கடைக்கு போயிட்டு வரான்ட்டு போகிறேன். நான் போகிறேன், எனக்கு ஒரு பிள்ளை பின்னால் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், டக்குன்னு திரும்பி என்னை எட்டி பார்த்துட்டு உள்ளுக்கு போகிறான். எனக்கு டவுட்டு வந்துட்டு. அப்போ பக்கத்து வீட்டால் அவங்களோட டாய்லெட் பக் உயரமாக இருந்து அதுக்கு மேலே ஏறி நின்று மதிலால் எட்டி பார்த்துட்டீங்க என்ன செய்கிறான்ட்டு, போட்டுட்டு இருந்த சட்டையை கழட்டிட்டு கழித்து போட முடியாமல் ஒதுக்கின ஒரு பழைய சட்டையை போட்டுட்டு பிள்ளை அங்கே முன்னுக்கு இருக்கிற அந்த பூக்காண்டு பூச்சாட்டி, அங்கே நாட்டியிருக்கிற அந்த விளக்கு, அந்த கார்டன் விளக்கு, அதுக்கிட்ட எல்லாம் பிச்சை கேட்குது அந்த பிள்ளை. என்ன இந்த பிள்ளை இந்த விளையாட்டு விளையாண்டு அங்கேயே அழுது. அந்த பிள்ளை நான் மதிலுக்கு மேலே நின்று அழுத உடனே வீட்டுக்குள்ளே ஓடி நான் ஓடிப்போய் அந்த பிள்ளையை கட்டுப்பிடிச்சி, ஏமா இந்த விளையாட்டு விளையாடுறாய் அப்படின்னு சொல்லி நான் பார்த்த மௌலவி, ஏன் மௌலவி இந்த பிள்ளை இந்த விளையாட்டை விளையாடுது என்று சொல்லி ஆச்சரியப்படுறா. எனக்கும் இது பெரிய புதினமாக இருக்குது. அதுக்கு பிறகும் நான் பார்க்குறேன் அந்த பிள்ளைக்கிட்ட ஏதாவது பிடிக்கலாமான்னு, ஒன்றுமே முடியலை. அப்போ அந்த மூத்த பிள்ளை டியூஷன் போகிறேன், அது எத்தனை படிக்குது, அது 7வது படிக்குது. இது ஒரு 4ஆம் ஆண்டு, 9 வயசு, சாரி 4ஆம் ஆண்டு இல்லை 3ஆம் ஆண்டு, அப்போ ஒரு 8 வயசு. ஏன் இவ்வளோ கேட்பு ஏதாவது பாவிக்கிறீங்க? இல்லை மௌலவி ஏண்டா அப்போ தான் ஒரு உண்மையை சொல்கிறான். அந்த முதல் பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் இவருக்கு ஒரு கேன்சர் கட்டி கர்ப்பப்பையை எடுத்துட்டாங்க. அப்போ இந்த பிள்ளை அங்கே தான் ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹிந்து பொம்பளை, அவள் ஒரு பிச்சைக்காரி, பிள்ளையை பெற்று போட்டுட்டு
டாய்லெட்டு போகிறதாக வெளியில் போய் ஓடிட்டா. 3 நாள் ஹாஸ்பிட்டல்லையே நர்ஸ் மாதிரி அந்த பிள்ளைக்கு பொட்டிப்பால் கொடுத்து வளர்த்து கோர்ட்டுக்கு பாரம் கொடுக்குறாங்க. கோர்ட்டுக்கு பாரம் கொடுத்த நேரம் இவட மாப்பிள்ளை ஒரு அரச உத்தியோகத்தருங்கிறதுனால அந்த தகவல் கிடச்சி பொண்டாட்டிகிட்ட சொல்கிறார், இப்படி ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று தான் யாரோ விட்டுட்டு போனாங்க, எடுப்போமான்னு 2 பேரும் மசூரா பண்ணி ஓகே சொல்லி அவருக்கு தெரிஞ்ச கோர்ட்டில் வேலைதாக்கள்கிட்ட சொல்லி ஜட்ஜிக்கிட்ட பேசி எழுத்து மூலமாக இவங்க பேரையே தாய் தகப்பனா போட்டு அந்த பிள்ளைய 4ஆவது நாள் கையில் எடுத்துட்டாங்க. அந்த பிள்ளைக்கு இதுவரைக்கும் தெரியாது இது உம்மாவும் இல்லை வாப்பாவும் இல்லைண்டு. ஆனால் அந்த பிள்ளைகள் தேய்க்கிற நடத்தை மாற்றம் என்ன, வாப்பா உம்மாவுக்கு அடிக்கிறாங்கிற ஒரு அதிர்ச்சி, பிச்சை எடுக்கணுமெங்கிற ஒரு பழக்கம். எந்த அளவுக்கு கருவறையில் இருக்கும்போது அந்த குழந்தைகிட்ட தாக்கம் செலுத்திருக்குதுங்கிறது பெரிய ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு. நான் படித்த விஷயத்தை நேரடியாக நானே பார்த்த நேரம் தான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஓ, இப்படி ஒரு விஷயம் இருக்குதா? ஒரு தாயினுடைய மனநிலை கூட குழந்தையினுடைய தன்மையில் நடத்தையில் மாற்றத்தை கொண்டு வருமா என்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குல்லு மௌலுதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தையும் இயற்கையை உண்மையை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் பிறக்கிறது. இன்னமா யுஹப்பிதானி அவ் யுனஸ்ஸிரானி வாலிதாஹு, ஒரு குழந்தையை யூதர்களாக கிறிஸ்தவராக நெருப்பு வணங்கியாக மாற்றுறது பெற்றோர்கள் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஏன் பெற்றோரை சொல்கிறாங்க? பெற்றோர்கள் முதல்ல சம்மந்தப்படுறாங்க, அதுலேயும் தாய் ரொம்ப சம்மந்தப்படுறான். அப்போ அந்த தாயினுடைய மனநல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. ஒரு குழந்தைய வயிற்றில் சுமந்திருக்கக்கூடிய தாயினுடைய மனநல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. இந்தியாவை சேர்ந்த ஒரு ப்ரொஃபஸர் இஸ்ரேலில் பல ஆண்டுகள் ஒரு தொழில் நிமித்தம் போய் வந்தவர் ஒரு கட்டுரை எழுதுகிறார். இஸ்லாமிய நாகரிகம் இருக்குது, கிறிஸ்தவ நாகரிகம் இருக்குது, ஹிந்து நாகரிகம் இருக்குது. எங்கேயாவது யூத நாகரிகம் சிலபஸில் இருக்குதான்னு கேட்டால் கிடையாது. அவங்க கலாச்சாரத்தை சிலபஸை வெளியில் விடவே மாட்டாங்க. யூதர்களுடைய கலாச்சாரம் படிக்கிறதுக்கு கிடைக்காது. ஆனால் அவர் அங்கேயே இருந்ததுனால ஒரு உண்மையை சொல்கிறார். ஒரு பெண் கர்ப்பம் அடைந்தால் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சில உண்மைகள் என்ன தெரியுமா? அவங்களுக்கு ஒரு சிலபஸ் புக்கையே தூக்கி கொடுத்துருவாங்க. குழந்தை கர்ப்பம் அடைந்து முதல் மாதத்தில் என்ன செய்ய வேண்டும், 2ஆம் மாதம் என்ன செய்ய வேண்டும் என்று. குழந்தையை பெற்றெடுத்து தாய்ப்பால் கொடுக்கும் வரைக்கும் சம்பளத்தோடு அரச விடுமுறை கொடுத்துக்கிறாங்க. அந்த தாய் செய்ய வேண்டிய கடமையில் ஒரு முக்கியமான கடமையை அந்த ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. ஒவ்வொரு நாளும் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய தாய் கண்ணாடி முன்னாடி காலையில் போய் நின்றுக்கிட்டு இந்த உலகத்தை ஆளும் தலைவனை சுமந்திருக்கிறேன் என்று பல தடவை சொல்ல வேண்டுமா? எந்த அளவுக்கு உளவியல் ரீதியாக குழந்தை கருவில் இருக்கும்போதே ஒரு தலைமைத்துவத்தை கொடுக்கணும். நீ தான் இந்த உலகத்தை ஆளப்போற, நீ தான் தலைவன், ஒன்றை ஜெயிக்க யாருக்கும் இயலாது என்கிற ஒரு எண்ணத்தை ஒரு தாய் மனதில் நினைத்து நினைத்து அந்த குழந்தையை வளர்க்க வேண்டும் என்கிறது யூதர்களுடைய ஒரு திட்டமிடல். இஸ்லாமிய மார்க்கம் அழகாக நமக்கு சொல்லி தந்திருக்கு. எவ்வளவு ஆணித்தரமான ஒரு உண்மையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தராங்க. ஒரு மனிதனுடைய நாவினாலும் கையினாலும் அடுத்தவனுக்கு எந்த பிரச்சனையும் வரலாட்டி அவன்தான் முஸ்லீம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அல் முஸ்லிம் மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானி வ யதிஹி. தன்னுடைய நாவினாலும் கையினாலும் அடுத்தவனுக்கு எந்த பிரச்சனையும் வராட்டி தான் அவன் உண்மையான விசுவாசி, உண்மையான ஒரு முஸ்லீம். இப்படி ஒவ்வொரு தாயின் தகப்பனும் இருந்த ஒரு குழந்தை எந்த விதத்திலும் பிரச்சனைக்குரிய பிள்ளையாக இருக்காது. எந்த விதத்திலும் அந்த பிள்ளையினுடைய நடத்தையில் மாற்றம் ஏற்படாது. நாவினாலும் கையினாலும் அடுத்தவங்களுக்கு பிரச்சனை வராமல் இருந்தால் அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கி குழந்தைகளுடைய கருவளர்ச்சியில் ஏற்படக்கூடிய தாக்கத்துக்கு முக்கியமான ஒரு காரணம் புகைத்தல். இந்த புகைத்தலினால் இன்றைக்கி இலங்கையில் வருஷத்துக்கு 25,000 பேர் மரணிக்கிறாங்க. WHO ரிப்போர்ட்டின் படி உலகத்தில் 6 செகண்டுக்கு ஒரு ஆள் மவுத்தாகுது புகைத்தலினால். 6 செகண்டுக்கு ஒரு ஆள் மவுத்தாகுது. அப்போ இலங்கையின் புள்ளி விவரப்படி ஒரு நாளைக்கு 70லிருந்து 72 பேர் மரணிக்கிறாங்க. டாக்டர் கீத்மூர் சொல்கிறார். டாக்டர் கீத்மூர்ங்கிறவர் இந்த டாக்டர்மாரெல்லாம் தெரியாத ஒருத்தர் கிடையாது. த டெக்ஸ்ட் புக் ஆஃப் பேசிக் ஆஃப் செல் பயாலஜி என்ற புத்தகத்தை எழுதி பிரபலியம் அடைஞ்சவர். புகைத்தலால் இன்றைக்கு மரணிக்கக்கூடிய எண்ணிக்கையில் அதிகமானவர்கள் புகைக்காதவர்கள் என்று சொல்கிறார். ஏன்னா புகைக்கக்கூடியவர்களோடு பக்கத்தில் இருப்பவர்கள். ஒரு கணவன் புகைக்கும் போது பக்கத்தில் மனைவி இருக்கிறாள், அந்த மனைவியின் கர்ப்பத்தில் இருப்பது கூட பாதிக்கப்படுகிறது என்றால் எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தை நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். சாதாரண விஷயம் கிடையாது ஒரு குழந்தையை உருவாக்க என்பது. இன்றைக்கி இலங்கை கவர்மெண்ட் பப்ளிக் பிளேஸில் குடிக்கக்கூடாது, மது குடிக்கக்கூடாது, இன்றைக்கி புகைத்தல் கூடாது, புகைக்கக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்கியே, அதனால் பப்ளிக் பாதிக்கப்படுறாங்கங்கிறதுனால ஒரு பஸ் ஸ்டாண்டில் குடிக்கிற, ஒரு பஸ்ஸில் குடிக்கிற, ஒரு ஹோட்டலில் குடிக்கிற, அங்கே இருக்கிற மற்றவங்கள்லாம் அநியாயமாக பாதிக்கப்படுறாங்க. அதனால் அது குற்றம், நீ வேணும் நம்ம வீட்டில் குடிச்சிக்கோ, ஏன்னா ஒம்பொண்டாட்டி தானே அப்படின்ட்டு கவர்மெண்ட் தடுக்குது. ஆனால் உண்மையில் நாம் என்ன செய்யணும்? பப்ளிக்கில் குடிக்காமல் வீட்டில் குடிக்கிறோம். அப்போ வீட்டில் மனைவியை கொள்ளலாமா? ஒருத்தன் டொய்லெட்டை குடிச்சிட்டு வரான், அந்த டொய்லெட்டுக்கு தான் பொண்டாட்டி கர்ப்பமாக போகிறான்.
போய் அங்கே போயிட்டு வரா, அவள் குடிக்கிறது இல்லை, ஆனால் அதை காற்றை சுவாசிக்கிறா. அதில் இருக்கக்கூடிய நெக்கோட்டின் அவங்களையும் சேர்த்து தான் தாக்குது. அந்த நெக்கோட்டின் அவங்களையும் சேர்த்து தான் தாக்குது. அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை சேர்த்து தாக்குது. அப்போ ஒரு பிள்ளையினுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவதாக நாங்கள் எடுக்க வேண்டிய விஷயங்களை நிறைய நாங்கள் விட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளோட மனநிலை ரிலாக்ஸாக இருக்கணும். ஒவ்வொரு கணவனும் மனைவியை பத்திரமா பார்த்துக்க வேண்டியிருக்குது. நம்ம மனநிலை சரியாக இருக்கணுமாக இருந்தால் நம்ம கர்ப்பமாக இருக்கிறோம்ங்கிற மனசில் நினப்பை வச்சுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், பிள்ளைய வகுத்தில் சமந்துக்கிட்டு நாடகத்திலேயே மூழ்கிட்டு இருக்கிறோம், திரைப்படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், கூத்து கும்மாளத்தில் கழிஞ்சிக்கிட்டே இருக்கிறோம், அஜ்னபி மஹரமி உறவு பேணாமல் நம்ம குதூகலமாக சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம். நம்முடைய குழந்தைக்கு அதில் தாக்கம் இருக்குங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் நம்ம திருக்குர்ஆனை ஓதினா என்ன, ஒரு ஹதீஸை கேட்டால் என்ன, அமைதியாக பேசினா என்ன, நல்ல நீதிக்கதைகளை படித்தால் என்ன, நம்முடைய குழந்தையோடு நாம் பேசினா என்ன, சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டியதுக்கு நேரடியாக நம்முடைய மனநிலையோடு ஒரு தாக்கம் இருக்குது. இது அனுபவ ரீதியாக நிறைய பேர் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே ஒவ்வொரு கர்ப்ப பெண்களும் ஒவ்வொரு கர்ப்பிணிகளும் ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சியில் ரொம்ப பெரிய தாக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது.